இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தான் பாத்துக்க போறாங்க. ரெண்டு பேரும் தான் சாரதி. அந்த போர்படை தளபதிகள் தமிழ்நாட்டில் அமித்ஷா அண்ட் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன். ஓகே, இவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ண போறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் டைம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பிரீஃபிங் மட்டும் கேட்டுப்பாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண போறதெல்லாம் அநேகமாக நிர்மலா சீதாராமனாக தான் இருக்கும். ஓகே, நாட் ஈவன் அமித்ஷா. ஏன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ் நல்லா பேச முடியும், எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எடப்பாடி போய் டெல்லிட்ட உட்காந்தாருன்னா அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. அவர் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுவார், இவர் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேச மாட்டார். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் கூட தம்பி இதில் கூப்பிட்டு போகிறாங்க ஆமாம் பேசுறதுக்கு. நிர்மலா சீதாராமன் அந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல தூய தமிழில் பேசுவாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் வில் லீட் த பிஜேபி கேம்பெயின் இன் தமிழ்நாடு. பாஜகவோட ஒருங்கிணைப்பாளராக நிர்மலா சீதாராமன் இருக்க போறாங்களா? தேர்தல் நிர்வாக அதிகாரி பிஜேபி தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி விட்டுருங்க, ஸ்டேட் பிஜேபி அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் அதை வழி நடத்துறதுக்கும், ஏன்னா அவங்க டஃப் லேடி, அவங்க இவங்க 200 சீட்டு கேட்டாங்கன்னா இன்னும் 50 தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னாங்க, சொன்னோம் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறோங்க, 5 சீட்லாம் போட்டி போட்டு ரொம்ப தப்புங்க. பிஜேபி ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி, மோடிக்கு செல்வாக்கு வந்து தமிழ்நாட்டில் பெருகிட்டு வருது, நான் போகிறதெல்லாம் பார்க்குறேன், டஃப் பார்கெயின் பண்ண போகிறேன் நான். ஸோ 50-50 ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எடப்பாடி கொடுப்பாரான்னு பார்ப்போம்.